நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சந்தானம் சூப்பராக நடிச்சிருக்கு. பாட்டு கீட்டு எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி கிமெடி எல்லாம் நல்லா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறது தெரியல. மனோபல நடிச்சிருக்காரு. அவரோட வாய்ஸ் வந்து மிமிக்ரி யாரோ பண்ணியிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. அண்டு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். மற்றபடி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. டிஎம்என் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் அங்கங்கே இருக்குது, பட் ஓகே தான். படம் நல்லா இருக்கு. சந்தானம் சார் படம் வழக்கம் போல் அந்த 2 மணி நேரம் காமெடி வந்து சிறப்பாக இருக்கு. பெருசாக லாஜிக் பார்க்காம ஜாலியாக சிரிச்சுட்டு போகிற அளவுக்கு நல்லா இருக்கு. சந்தானம் சார் செட்டு எல்லாருமே, சாமிநாதன் சார், மாறன், சேசு எல்லாருமே அவங்களோட செட்டோட வழக்கமாக பின்னி இருக்கிறாங்க. ஹியூமர் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெண்டாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இமான் சார் மியூசிக் அவர் தான் சூப்பர். இமான் சாரோட மியூசிக் நல்லாயிருக்கு. படம் வந்து நல்லா ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் நல்ல விறுவிறுப்பாக போகுது. வழக்கம் மலையாள படம் பார்க்க போனோன்னா மொதல் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருவோம், அதுக்கு பிறகு கதையை எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம தமிழ் படத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் லேக் ஆனால் கூட ஃபீல் பண்ணுவாங்க. லேக் இல்லாமல் தேட்டரில் ஒருத்தர் கூட மொபைல் நோண்டாத அளவுக்கு சிறப்பாக இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. இல்லை, நீங்கள் வழக்கமாக சந்தானத்தை எதிர்பார்த்து போகிறது வந்து அவரோட குரூப் காமெடி தானே. அந்த குரூப் காமெடி வந்து சிறப்பாக இருக்குது. ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஜிக்காக இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸு, வடக்குப்பட்டி ராமசாமி மாதிரி ஜாலியாக 2 மணி நேரம் தேட்டரில் ஃபேமிலியோட குழந்தைகளோட சந்தோஷமாக ஜாலியாக போயிட்டு வரலாம். நல்லா இருக்குது பார்க்கலாம். ஹீரோயின் வந்து பேர் ஓகே தான். ஆனால் பேர் அவங்களுக்கு கூட ஜோடி கூட நிறைய சாங்குங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு கதை ஆரம்பிக்கும் போது கதை வேறு மாதிரியே போகும்னு நினைப்பாங்க, ஆனால் ஜாலியாக கொண்டு போய் 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். ஜாலியாக இருக்கு. நன்றி. ஃபேமிலி, குழந்தை, குட்டி, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். நன்றி, மகிழ்ச்சி. ஆமாம் ப்ரோ, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக தான். எல்லாம் நல்லா இருந்தது. சந்தானம் ஆக்டிங் சூப்பர். காமெடி 100% நல்லா இருந்தது. ரொம்ப டயலாக் சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. எல்லாமே நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தானம் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. புது ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் நடுவில் லேகிங்காக இருக்கும், பட் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சு. டயலாக் அவ்வளோ ஞாபகம் இல்லை, பாட்டு ஓகே. படம் ஓகே தாங்க. லைக் 60%, 100க்கு 60 தான். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓகே, ஸ்பீடாக இருந்தது. ரன்னிங் காமெடி ஓகே, அஸ் யூஷுவல். சந்தானம் வந்து டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக இருந்தது. அவர் சும்மாவே நல்லா பேசுவாங்க. இது அவங்க காம்போ ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒன்றுக்காக தான் பார்க்கலாம். மற்றபடி 10க்கு 5 தான். மியூசிக் நல்லா இருந்தது, பட் எதுவுமே வந்து ரிலேட் பண்ண முடியல. சாங்ஸ் எதுவுமே அவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை. படம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் காமெடி இருக்குது படத்தில். சந்தானம் சார் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம டான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடிருக்காரு சந்தானம் சார். மற்ற படத்தில் இல்லாமல் மாஸ்டர் சூப்பராக கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவங்க ஹீரோயின் டான்ஸராக இருக்கிறதால அவங்க இவரும் ஆடிருக்காரு. முனிஷ்காந்த் சார் அவரு டீமு, அதாவது ஆண்டனி, லல்லு சபா ஆண்டனி, அதுக்கப்புறம் நம்ம இவர் குல் சுரேஷ், சேஷன், சுவாமிநாதன் சார், அவங்க லொல்லு சபா டீம் ஒன்று இருக்காங்கல்ல, அவங்க காமெடி அங்கங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது, போர் அடிக்காமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தானம் சார் காமெடி வந்து நல்லா ஒரு ஷட்டிலாக சூப்பராக இருக்குது. இன்னொருத்தர் இந்த படத்தில் கூட நடிச்சிருப்பார் அவர், ரத்னகுமார் டைரக்ஷன் ஒரு படம், அவரும் காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் இமான் சார் சூப்பராக அடிச்சிருக்காரு, போர் அடியில். அவர் மியூசிக்கும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தான், பயங்கரமாக இருக்குது. பாட்டெலாம் போர் அடிக்காமல், மெலடி ஆகட்டும், குத்து சாங்க அவர் ஸ்பெஷலிஸ்ட். டேகுனா இருக்குது பிரதர், ஆனால் நம்ம அதை ரொம்ப லாஜிக்காக பார்க்க முடியாதுல்ல. ஃபேமிலியாக வந்தால் ஜாலியாக உட்காந்து என்டர்டெயின்மெண்ட்டாக சிரிச்சிட்டு போகலாம். எப்படி நம்ம இதில் லாஜிக்கு அப்படின்ற இதெல்லாம் இல்லை, அவார்டு அதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு படம் வந்தால் ஜாலியாக, அந்த பாண்டியராஜன் சார்லாம் இருக்குல்ல, அந்த காலத்தில் ஒரு காமெடி, பாக்கியராஜ் சார், பாண்டியராஜ் சார்லாம் ஒரு டிடெக்டிவ் படம் மாதிரி ஒன்று நடிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஜாலியாக இருக்குது படம். போர் அடி கதைன்னா இருக்குது, ஆனால் அந்த கதை வந்து ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் எடுத்துன்னு போயிருக்காங்க. கதைலாம் அதாவது ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து சீரியஸாக அப்படி படம் இது அப்படிலாம் நம்ம காமெடி படம் அவ்வளோதான் உட்காந்து பார்க்கலாம். படம் எதிர்பார்த்து வந்த மாதிரி நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. தான் நல்லா சாங் சூப்பராக போட்டிருக்காரு. 3 சாங்குமே அவர் சந்தானம் சாருக்கு ஆப்டாக ரொம்ப இதாக சாங்ஸு, பிஜிஎம்மும் சரி, அதுதான் அந்த படத்துக்கு வந்து போர் அடிக்காமல் கொண்டு போய். அவங்க காமெடி ஆர்ட்டாக இருக்கும்போது அந்த பிஜிஎம் இதுவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினி நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க கேரக்டரு கூட. ஒரு 2 அந்த சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டருமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் போர் அடிக்காமல் போச்சு. நல்லா உட்காந்து நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். எல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தோம் நல்லா. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சமாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் நிறைய மாறன் சார்லாம் வரும்போது, அந்த முனிஷ்காந்த் அவர், அப்புறம் கூல் சுரேஷ் அவர் நிறைய காட்டல. ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கீயாக வராரு. அதுக்கப்புறம் அவ்வளோ இல்லை அவர். ஆனால் அவர் மிஸ் பண்ணுறோம் நிறைய இந்த சீனில், நிறைய சீன்ஸ் இல்லை அவர். குழந்தைங்கன்னு எல்லாமே பார்க்கலாம். அதான் 8.5 ஒன்லி இருக்கு. படம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான படம், பட் ஜாலியாக இருக்குது படம். எங்கேயுமே வந்து படம் வந்து பெருசாக போர் அடிக்கல. சந்தானம் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் இருக்குது, டைலாக்ஸ் இருக்குது. பட் அதர் ஆர்டிஸ்டோட காமெடியெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. தம்பி ராமையா,
பாலசரவணன் அவங்களோட காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவராலாக படம் வந்து ஒரு ஜாலியாக பார்க்கலாம். ரொம்ப ஹையாக எதிர்பார்த்து வராதிங்க, அவ்வளோ. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே குழந்தைங்களோட வந்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு படம் தான் அது. மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ரொம்ப பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் ஓரளவுக்கு ஓகே. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. உங்களுக்கு படத்துக்கு அந்த சீனுக்கு ஏற்றாப்புல பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக போட்டிருக்காரு. நல்லா எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு. காம்போ நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. சந்தானம் கூட வந்து தம்பி ராமையா பாலசரவணன் தான் மெயின் படத்தில் ட்ராவல். அந்த காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது தவிர அவரோட ரெகுலர் லொலு சபா டீம் வந்து இருக்காங்க. இந்த லொலு சபா மாறன், சுவாமிநாதன், சேஷு எல்லாருமே இருக்காங்க. பட் அவங்களோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த படத்தில். டிடி ரிட்டர்ன்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட்டு வடக்குப்பட்டியும் இதுவும் ஓரளவுக்கு கம்பேர் பண்ணலாம். அதாவது என்டர்டெயின்மெண்ட் வைஸ் இது ஓரளவுக்கு உங்களுக்கு போர் அடிக்காமல் ஜாலியாக போகக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக ஒருத்தங்க நீங்கள் வந்து சும்மா ஒரு டைம் பாஸுக்கு வந்துட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்காது. இப்போ அரண்மனை 4 அளவுக்குலாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். படம் வந்து ஆக்ஷன் பெருசாக கிடையாது. படம் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு ஆக்ஷன் வச்சு நம்மளுக்கு கடுப்பேற்றுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இல்லை, பார்த்தேன், ரசிக்கல, எனக்கு ஒர்க் ஆகலை. பெருசாக எனக்கு காமெடி ஒன்லைனர் எதுவுமே சந்தான படம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. மற்றவங்களோட படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சந்தான படம்னா ஒரு டைமிங் இருக்கும், ஒரு கலாய் இருக்கும், அதெல்லாம் இதில் பெருசாக இல்லை. பயங்கர கிரிஞ்சு மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று எனக்கு விக்ரம் படத்தோட நிறையா கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ரோலெக்ஸ்னு ஒரு பேர் வச்சது, கடைசியில் அது வாயில் தலானி வச்சதுக்கப்புறம் பண்ணுறது, இதெல்லாம் அதை ஸ்பூஃப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. காமெடியில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணாமல் கிளாமர், டபுள் மீனிங் டயலாக்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணனால காமெடி விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகேவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் எப்படா முடியுன்ற மாதிரி யோசிக்கணும்ண்ணா. ப்ளஸ்னாவே அது வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சந்தானம் படம்னா எப்பவுமே ஒரு ஒன்லைனர் இருக்கும், அவர் கலாய்க்கிறது ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். பட் இதில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ப்ளஸ்ஸாக எதுவுமே தெரியல. ஆல்ரெடி நிறைய இடத்துல இந்த மாதிரி கதை பார்த்துருக்கோம், சீன்ஸுமே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லாதனாலே என்னமோ தெரியல, ஆல்ரெடி பார்த்து ஃபீல் தான் இருந்தது. ஸோ எனக்கு ப்ளஸ்ன்னு எதுவுமே பெருசாக தெரியல. அதான் சொன்னேன், திரிக்கிறாங்க படத்தில். எனக்கு மேபி அது நிறையா படம் பார்த்தனால என்னமோ தெரியல, சிரிப்பாங்க படம் பார்க்குறப்போ இருக்கும். பட் அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, சிரிக்கிற அளவுக்கு இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக அது ஒரே இதுக்குள்ளே சுற்றுற மாதிரி இருந்தது. தீவிரவாதி போர்ஷன் உள்ளே கொண்டு வந்தது, அதெல்லாமே ரொம்ப நடிக்கிறாங்கன்னு தெரியற அளவுக்கு தான் இருக்குது. படத்தோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. கடைசியில் பாம்பு வச்சு அது ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் பல காலத்து ஃபேஷன், அதையுமே கொண்டு வந்துட்டு ஒரு மாதிரி முடிக்கணுமேன்ற மாதிரி முடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ பெருசாக கனெக்ட் ஆகலை படத்தில். ஓகே ஆகலை. எனக்கு இந்த படத்தில் பாட்டு இல்லாமல் இருந்திருந்தால் கூட பெட்டராக இருந்திருக்கும். இமான் இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் ஒரு பாட்டு தான். ஸோ படம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஃபுல் ஃபீலிங்காக இருந்தது. இந்த படத்தில் இமான் தான் மியூசிக்ன்றது பேர் போடும்போது தான் தெரியிற அளவுக்கு தான் இருக்கே ஒழிய அவர் பாட்டெல்லாம் பெருசாக கனெக்டே ஆகலை. ரீல்ஸ் எல்லாம் ஹிட் பண்ணி விட்ருவாங்க ப்ரோ. அதெல்லாம் படம் பார்க்குறப்ப பாட்டு பார்க்குறப்போ எந்திரிச்சு வெளில போகாமல் இருக்கணும். அங்கே ஹிட் பண்ணி விட்டிங்க இருந்தாலும் எந்திரிச்சு போகிறதுக்கு அதுனா ஹிட் பாட்டு. அப்போ அது பாட்டெல்லாம் இன்னொரு பாட்டில் நடுவில் ஒரு பாட்டு வரும், ஏன் வருதுன்னே தெரியும். சீரியஸாக போர்ஷன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பாட்டு கனவுல போவாங்க. அதெல்லாம் இன்னுமா இமேஜினேஷன் போர்ஷன்லாம் பாட்டு வைப்பாங்க. ஸோ அது படத்துக்கு பெருசாக அது ஒர்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு பாட்டெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. பிஜிஎம் கூட ஓகே, பாட்டு பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகலை. ஆமாம், அடுத்த ஜிவி பிரகாஷாக இருக்கார். அவர் 2 மாதத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு சில படம் ஒர்க் ஆகுது, ஒரு சில படம் எனக்கு அடக்கப்பட்ட ராமசாமி எனக்கு ஓகேவாக இருந்தது. டிடி ரிட்டர்ன்ஸ் நல்லா இருந்தது. பட் 80s பில்டப் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதே மாதிரி தான் இதுவுமே எனக்கு பெருசாக. ஆக்சுவலாக ஒரு காமெடி டிடி ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணாரோ அது மாதிரியும், அதுக்கப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி கூட ஒரு மெசேஜோடு வந்தது. பட் இது அவரோட போர்ஷன் டிடி ரிட்டர்ன்ஸ் மக்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு ஒன்லைனர் காமெடி டைமிங்கு, சார்காசமாக காமெடி பண்ணுறது தான் ஒரு கவுண்டர் மணி ஃபார்மேட்டில். பட் அவர் அதை தாண்டி தான் மாசாக பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அது ஒர்க் ஆகாமல் போகிறது ஹீரோன்றாங்க. பட் அது காமெடியோட பண்ணால் நல்லாயிருக்கும். தில்லுக்கு துட்டில் அவர் பண்ண ஃபைட் சீன்ஸாக ரசிச்சோம், அது நல்லா இருந்தது. அது ஹீரோயினோட போர்ஷன் பாட்டும் நல்லா இருந்தது. பட் அது மாதிரி எல்லா படமும் ஒர்க் ஆகாமல் போகிறப்போ அவருக்கு அந்த ஃபேன்ஸ்ன்றது குறைய தான் செய்வாங்க. அவர்கிட்ட எதிர்பார்க்குறது என்னவோ அதை தான் அவர் கொடுக்கணும். பட் அதை தாண்டி மற்ற ஹீரோஸ் மாதிரி அவரும் பண்ணுறதுக்கு அவர் இதுக்கு தேவை கிடையாது. அவரோட போர்ஷன் அதிலே இருந்துடலாம்.